ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு பொதுத்துறை வங்கி மார்க்கெட் வேல்யூ வச்சு பாத்தீங்கன்னா இது 5வது இடத்துல இருக்கு. நம்முடைய ஒருவர் இந்த பேங்கை பத்தி கேட்டாரு. அதற்காக இது எந்த ஒரு பை காலும் இல்லை. நீங்க நல்ல ஒரு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வங்கியோடைய கடந்த ஐந்து ஆண்டுல கொடுத்த ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 108.66%. அதுவே பாத்தீங்கன்னா கடந்த ஓராண்டுல பாத்தீங்கன்னா 51.69% இருக்கு. இதோடைய கரண்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 135. பி ரேஷியோ பாத்தீங்கன்னா 7.02. டிவிடெண்ட் ஈல்ட் பாத்தீங்கன்னா 2.67%. 52 வீக் லோ பாத்தீங்கன்னா 84.85 அண்ட் 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 172.5 இருக்குது. இதோடைய குவார்டர் ஏர்னிங் இப்ப ரீசெண்டா வந்து ரிசல்ட் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, இன்லைன்ல இருந்துச்சு. உங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 13.7% உயர்ந்து, குவார்டர் அண்ட் குவார்டர் பாத்தீங்கன்னா 11% உயர்ந்தது. இதனுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 36.8 பில்லியன். இவங்களுடைய கேபெக்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 6.5% உயர்ந்து ஐஎன்ஆர் மதிப்புல பாத்தீங்கன்னா 94.1 பில்லியன்ல இருக்குது இன்லைன்ல. அண்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பாத்தீங்கன்னா 4 பைசா உயர்ந்து 3.05% உயர்ந்திருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுடைய லாஸ்ட் வீடியோல அனலைஸ்ல பார்த்திருக்கோம். தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ரிப்பீட். இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்றது நம்ம லெண்டிங் ரேட்டுக்கும் டெபாசிட் ரேட்டுக்கும் உள்ள இந்த டிஃபரெண்ட் தான் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீப்பா டெபாசிட் எடுக்கிறாங்க அண்ட் எவ்வளவுக்கு அதிகமா அந்த லெண்டிங் கொடுக்குறாங்க, அதுதான் இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரேஷியோ. இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரேஷியோ எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா இருக்கும் அவங்களுடைய வருமானம் அதிகம் இருக்கும். சேம் தான் நம்ம ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்கும். இந்த சேம் டைப் இவங்களுடைய இந்த பேங்கிங்ல பாத்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படி இருக்கும். அதுக்கு அடுத்தபடியே பாத்தீங்கன்னா லோன் புக் பாத்தீங்கன்னா 14% இயர் ஆன் இயர் வந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா 0.9%, ரொம்ப ஒரு growth இல்லை. அண்ட் டெபாசிட் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 8.5% உயர்ந்திருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா பிளாட் டாக்ஸ். இந்த லோன் புக் க்ரோ ஆகுறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த டெபாசிட். ஏன்னா இந்த டெபாசிட் க்ரோ ஆன மட்டும்தான் அவங்களால லோன் கொடுக்க முடியும். டெபாசிட்ல இருக்கிறதுல 85% மட்டும்தான் அவங்களால லோன் கொடுக்க முடியும். அவங்களுடைய லிக்விடிட்டி ரேஷியோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் அவங்களால லோன் கொடுக்க முடியும். இவங்களுடைய டெபாசிட் growth நெகட்டிவா முடிஞ்சிருக்கு. அண்ட் நெட் என்பிஏ பாத்தீங்கன்னா டிக்ளைன் பண்ணிக்கிறாங்க. 13 பைசா குறைஞ்சிருக்காங்க. ஸ்லிப்பேஜஸும் குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ ஜிபிஏ இந்த மாதிரி உள்ள ரேஷியோ எல்லாம் எப்பவுமே குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அண்ட் மோத்திலால் இவங்களுக்கு எஸ்டிமேஷன் டார்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 165 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்களுடைய ஃப்ரெஷ் ஸ்லிப்பேஜஸ் பாத்தீங்கன்னா 33.2 பில்லியன்ல இருந்து 23.2 பில்லியனா குறைஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்லிப்பேஜஸ் தான் வருங்காலத்துல என்பிஏ ஜிஎன்பியாக உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஹைலைட்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி பாத்தீங்கன்னா இவங்களுடைய ப்ரொவிஷனல கூட்டியிருக்காங்க. அந்த ப்ரொவிஷனோட அமௌண்டோட மதிப்பு பாத்தீங்கன்னா 12.96 பில்லியன். இந்த ப்ரொவிஷனல் அமௌண்ட்டை கூட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, சில அக்கௌண்ட்ல டொமஸ்டிக் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் பாக்குறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னா என்னன்னா அது என்பிஏ ஆகலாம் அல்லது பேட் லோன் ஆகலாம் அப்படின்னு இவங்க ப்ரொவிஷனல் கூட்டியிருக்காங்க. இந்த ப்ரொவிஷனல் எப்பவுமே அவங்க கவர் பண்ணி வச்சுன்னா, அதாவது சொல்றது என்னன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக சப்போஸ் ஒரு பேட் லோன் வந்துச்சுன்னா அதை எப்படி கவர் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரொவிஷனல் எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்க வச்சிருக்காங்களோ இவங்க அந்த அளவு இவங்களுடைய என்பிஏ ப்ரொடெக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் இவங்க ப்ரொவிஷனல் அதிகமா வச்சிருக்கும் போது இவங்களுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் குறையும். இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மார்ஜின் பாதி என்ன சொல்றாங்க 2.8 முதல் 3% வருங்காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ பாத்தீங்கன்னா 45 முதல் 45.5% மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்களுடைய குவார்டர் ஆன் ரிசல்ட் பாத்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 12% வந்திருக்கு. அதுவே குவார்டர் ஆன் பாத்தீங்கன்னா பிளாட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த ரிசல்ட் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஆர் பிளாட் ஆகுது. குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அண்ட் இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அண்ட் குறிப்பாக இவங்களுடைய லோன் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 14% உயர்ந்திருக்கு. அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா 1% மட்டும்தான் உயர்ந்திருக்கு. டெபாசிட்டோடைய growth பாத்தீங்கன்னா 9% இயர் ஆன் இயர் உயர்ந்திருக்கு. அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பாத்தீங்கன்னா 0%. அதாவது குவார்டர் ஆன் குவார்டர்ல எந்த ஒரு டெபாசிட் growthம் இல்லை. இது ஒரு பேட்.
அண்ட் காசா சேவிங்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் -3ல போயிருது. அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா -9. இந்த காசா டெபாசிட் ரேஷியோவும் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த காசா டெபாசிட் ரேஷியோ என்னன்னா கரண்ட் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, சேவிங் அக்கௌண்ட்ஸ்ல எவ்வளவு இருக்கு. இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல உள்ள டெபாசிட் வந்து அதிகமா இருக்கிறது வந்து நல்லது. ஸோ இங்க 2 கேட்டகரியிலுமே குறைஞ்சிருக்கு. ஸோ இது நெகட்டிவ். அண்ட் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா லோன் மிக்ஸ். இவங்க ரீட்டைலுக்கு வந்து 43% லோன் கொடுத்துருக்காங்க. இந்த குவார்டர்ல அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா 46% கொடுத்துருக்காங்க. அண்ட் எம்எஸ்எம் பார்த்தீங்கன்னா 5%. அண்ட் லார்ஜ் கார்பரேட் பார்த்தீங்கன்னா -93% குறைச்சிருக்காங்க. ஸோ இவங்க கடந்த காலங்களில் இருந்ததை விட லார்ஜ் கார்பரேட்ல கொடுத்த முதலீடை குறைச்சிட்டே இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இந்த லார்ஜ் கார்பரேட் வந்து அவங்க அதிகமான அமௌண்ட்டை வாங்கியிருப்பாங்க. சப்போஸ் அவங்க கொடுக்கலன்னா இவங்களுடைய பேட் லோன் அதிகமாகும். ஸோ இந்த கம்பெனி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜிஎன்பி அவங்களுடைய பேட் லோன் குரோத்தை குறைச்சிட்டே வர்றாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இவங்களுடைய அசட் குவாலிட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா 280 பைசா பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னாலும் 68 பைசஸ் குறைச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஸ்லிப்பேஜ் ரேஷியோ ஆல்சோ இவங்க 64% இயர் ஆன் இயர் குறைச்சிருக்காங்க. அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா 48%. ஸோ இவங்களுடைய அசட் குவாலிட்டி வந்து வர வர குறைச்சிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுடைய பேட் லோன் ஆகிற அமௌண்ட்டை குறைச்சிட்டே வராங்க. இது ஒரு நல்ல விஷயம். அட் த சேம் டைம் இவங்களுடைய பிசினஸ் ரேஷியோவும் குறைஞ்சிட்டு வருது. இவங்களுடைய காசாவும் குறைஞ்சிட்டு வருது. இவங்களோட டெபாசிட்டும் குறைஞ்சிட்டு வருது. அதுவும் ஒரு நெகட்டிவ். இவங்களுடைய பிரான்சஸ் பார்த்தீங்கன்னா 561 இருக்குது. ஏடிஎம்ஸ் பார்த்தீங்கன்னா 10,195 இருக்குது. அண்ட் இவங்களுடைய ஈல்டு காஸ்டின் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5% குறைஞ்சிருக்கு. ஸோ வருங்காலத்தில் இவங்க வந்து டெபாசிட் வந்து மோர் டெபாசிட் எடுக்கணும். இது அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகுது. அண்ட் அசட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இவங்க வருகிற காலத்துல வந்து ஒரு என்பி பேட் லோன் வராது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது. அண்ட் இவங்க ஆல்ரெடி இவங்க ப்ரொவிஷனும் கூட்டிட்டாங்க. ரீசெண்டா மழை வெள்ளத்தால நிறைய அக்ரி லோன் வந்து வேவர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அதனால இவங்களுடைய பேட் லோன் growth வந்து அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்றாங்க. அண்ட் இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கார்பரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 42% கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீட்டைல் பார்த்தீங்கன்னா 21%, எம்எஸ்எம்இ பார்த்தீங்கன்னா 16%, அண்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா 21% கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ஃபால்ட் ஆச்சுன்னா இவங்களுடைய என்பிஏ வருங்காலத்தில் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்க வராது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இவங்களுடைய லோன் growth பார்த்தீங்கன்னா ஆவரேஜா இருக்குது. 14% போயிட்டு இருக்கு. இது ஒரு ஆவரேஜா இருக்குது. நல்ல ஒரு growthம் இல்லை, பேட் growthம் இல்லை, ஆவரேஜா போயிட்டு இருக்கு. அண்ட் இவங்களுடைய டெபாசிட் growthம் பார்த்தீங்கன்னா 2022-23 பார்த்தீங்கன்னா 13% growth இருந்திருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 பார்த்தீங்கன்னா 9 முதல் 8% growth இருக்கு. ஸோ இந்த டெபாசிட் growth வந்து கம்மியாயிருக்கு. அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா ஜிஎன்பி ரேஷியோ அண்ட் என்என்பி ரேஷியோ இவங்க இதை குறைச்சிருக்காங்க. இது குறைஞ்சிருந்தா தான் நல்லது. அதாவது இவங்களுடைய பேட் லோனோட அமௌண்ட்டை குறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பிசிஆர் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிசிஆர் சொல்றது ப்ரொவிஷனல் கவரேஜ் ரேஷியோ. இந்த பிசிஆர் கவரேஜ் ரேஷியோ என்னதுன்னா எதிர்பாராத சமயத்துல அந்த கம்பெனிக்கு ஒரு பேட் லோன் வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பிசிஆர் ரேஷியோ அதிகமாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இவங்களுடைய ஃபியூச்சர் கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா லோன் growth வந்து 11 முதல் 13% growth இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. அண்ட் டெபாசிட் growth பார்த்தீங்கன்னா 9 முதல் 11% எதிர்பார்க்கப்படுது. இந்த டெபாசிட் growth வந்து ரீசெண்டாகவே எல்லா பேங்க்ஸுமே ரொம்ப அஃபெக்டட் பண்ணியிருக்குது. அண்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்லிப்பேஜஸும் இவங்க பிலோ கொண்டு வராங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ட் இவங்களுடைய வருங்காலத்தில் 200 முதல் 250 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி இவங்களுடைய டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கொடுத்துருப்பேன். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.